மகேஷ், ராஜேஷ்க்கு ஒரு நல்ல பேர் எடுத்து சொல்லுங்க. என்ன பேர் சொன்னீங்க? USD CAD. USD CAD-ஆ? ஓகே. வாங்க ராஜேஷ். ஓகே ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எஸ், டெல் மீ. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஹையே கட்ட இருக்கு. அப் ட்ரெண்ட் ஓவரால் மார்க்கெட். ஓகே. லோ வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இங்க எது லோ? கர்சர் வச்சு அதுவும் ஒரு லெவல் மார்க் பண்ணிக்கலாம். அது கட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வரும். அது ஒன்று மார்க் பண்ணுங்க. எது ப்ரோ? அதுவும் அந்த லெவலும் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட். இத பிரேக் பண்ணாதான் என்ன ஆகும்? அந்த கீழ ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரும். அந்த லெவல மார்க் பண்ணுங்க. பண்ணாதானே இது பிரேக் பண்ணாதானே இது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹை வந்து மேல அந்த பெரிய விக்கு வச்சிருக்குல. இதுவா? அந்த விக்கு இல்லாம ப்ரோ. விக்கு இப்படி வச்சுக்கிறீங்களா? கீழ லெவலா? ஆமா, கீழ லெவல்ல இருக்குன்னு பாருங்க. ஓகே, வச்சுக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லி போங்க ப்ரோ. ஒரு ட்ரெண்ட் போடுங்க. ட்ரெண்ட் லைன் போடுங்க. அப் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுங்க. ஒரு டவுன் ட்ரெண்டும் மார்க் பண்ணுங்க ப்ரோ. மேபி நெக்ஸ்ட் ஓகே வீக்லி போயிட்டு மார்க் பண்ணலாம். வீக்லி போடுங்க. வீக்லி போயிடவா? வீக்லி போங்க. ஓகே. மேல டவுன் ட்ரெண்டும் ஒன்னு போடுங்க. டவுன் ட்ரெண்ட் இங்கேண்டா? ஆமா. ஓகே. இப்போ இந்த லாஸ்ட் இம்பல்ஸோட ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா மேல, கீழ இருக்க சப்போர்ட் லைன் பிரேக் பண்ணுச்சுன்னா கீழ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு இம்பல்ஸ் குடுத்திருக்கு. ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி இம்பல்ஸ் குடுத்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு அடுத்து தான் நான் வந்து நெக்ஸ்ட் டிசிஷன் எடுக்க முடியும். டே போங்க. ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க? ஹைய பிரேக் பண்ணிருக்கு. அப்ப இந்த இடம் என்ன ரீடெஸ்ட்காக என்ன ஆயிட்டு இருக்கு? வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கா? ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா மேல போகும். மேல போகும். இந்த லோ கீழ இருக்க லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா கீழ நெக்ஸ்ட் என்ன அந்த பண்ணலாம்? சப்போர்ட் லைன் டே ட்ரெண்ட் போங்க. சரி, டே டைம் ஃப்ரேம் போங்க. ஓகே. டே டைம் ஃப்ரேம் ஒரு இம்பல்ஸ் எடுத்து ரீடெஸ்ட் வந்திருக்கு. பெரிய இம்பல்ஸ் எடுத்து ரீடெஸ்ட் வந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹை எது? ப்ரீவியஸ் ஹை ஆமா, அது வச்சுக்கலாம். இதுவா? ஓகே. சோ இது பிரேக் பண்ணுச்சுன்னா நான் மேல போகும்னு சொல்றேன். இது வந்து ஒரு நல்ல கீ லெவலா இருக்கா? தெரியுதா? ஆமா ப்ரோ. இந்த கீ லெவல உடைச்சா மார்க்கெட் எங்க போகும்? மேல போலாம். கோயிங் வித் தி ப்ரீவியஸ் ஹையா? ஹை பிரேக் பண்ணி மேல போகும். பண்ணுங்க. என்ன ரியாக்ஷன்? ஒரு செல்லிங் பிரஷரான கேண்டில் தெரியுது இந்த இடத்துல. ஒரு கேண்டில் ரன் பண்ணுங்க. அந்த லெவல பிரேக் பண்ணிருக்கு. ஒரு ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிருக்கு. ஒரு பை போடுங்க ப்ரோ. பை பண்ணலாமா? ஆமா. ஐஷா. எஸ் ப்ரோ. இந்த இம்பல்ஸ்க்கு இது ரீடெஸ்ட்னு சொல்லலாம். இந்த டவுனோட இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் இது. இன்னொரு ரியாக்ஷன் பார்க்கலாமா? என்ன பண்ண உங்க விருப்பம் தான். இப்ப ட்ரேட் எடுக்கல. இன்னொரு கேண்டில் ஓட்டுங்க. ஓகே, பை எடுங்க. இப்போவா? இந்த இடம் என்னன்னு சொன்னீங்க? அத மறந்துட்டீங்க நீங்க. ஓகே. இந்த ஹை பிரேக் பண்ணாதான் மேல. ஓகே. இப்ப போயிட்டு இருக்கிறத நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? கரெக்ட் ப்ரோ. பை எடுங்க. ஐ ஷுட் டேக் எ பை. எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸ். அந்த Black கேண்டில் கீழ வைங்க. ஓகே. போதும் ப்ரோ. நெக்ஸ்ட் டார்கெட் 1:2 ப்ரோ. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க ப்ரோ. Are you sure? எஸ் ப்ரோ. All the best ராஜேஷ். Thank you ப்ரோ. Can you hold the entry? என்ன பண்ணுவோம்? இந்த இம்பல்ஸ்க்கு 50% செக் பண்ணுவோமா? ஆமா. மறந்துட்டீங்களா? ஆமா ப்ரோ. இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கு. 50% என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? ரீடெஸ்ட் எடுத்துச்சா? சோ மார்க்கெட் என்ன இருக்கு? ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் பண்ணிருக்கு. மேல போக ப்ராபபிலிட்டி. ஓகே. இன்னொரு ஹோல்ட் பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு ஹை கேண்டில் வந்துச்சுன்னா இன்னொரு ட்ரேட் எடுக்கும். இப்போவா? ஸ்டாப் லாஸ். அந்த Black கேண்டில் அந்த லைனுக்கு கொஞ்சம் கீழ. அவ்வளவு இல்ல. ஆமா. ஓகே. டார்கெட் 1:2. 2 ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க. Are you sure? எஸ் ப்ரோ. 1:1 ஹிட்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல? செகண்ட் ஆர்டர்லயும் 1:1 ஹிட்டா? ஆமா ப்ரோ. சூப்பர். 1:2 ஹிட்டா? சோ மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? அழகா அப் ட்ரெண்ட் ரிவர்சல். இதை நோக்கி போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த இடம் இம்பல்ஸா இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுக்கலாமா? பெரிய இம்பல்ஸ். ஆமா ப்ரோ. வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டிசிஷன் பார்க்கலாம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்துல ரியாக்ஷன் பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ரீடெஸ்ட் கீழ இருந்ததுன்னா கேப் இருந்ததுன்னா எடுக்கலாம். இல்ல ட்ரெண்ட் லைனுக்கு ரியாக்ஷன். ஓகே. மாறி இருக்கு. சரி, 1:1 டார்கெட் பண்ணலாம். ஒரு பை எடுங்க. பை எடுக்கலாமா? ஐ ஷுட் டேக் எ பை. ப்ரீவியஸ் ஹை இன்னும் பிரேக் பண்ணல. ஷ்ரிங்க் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. 1:2 வைங்க. அட்லீஸ்ட் 1:1 ஹிட் ஆச்சுன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ட்ரேட். பை எடுங்க. பை எடுக்கலாமா? பை எடுங்க ப்ரோ. டார்கெட் 1:2 வைங்க. அந்த இங்க ரியாக்ஷனை பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆமா. பிரேக் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க. ஐ ஷுர். எஸ் ப்ரோ. லோ பிரேக் ஆகாது. லோ தான் போகுது. ஆமா. லோ பிரேக் ஆகி போகுது. பிரேக் ஆகுதா? பிரேக் ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிருக்கு. ஃபைனலி பிரேக்டா? ஆமா. இப்போ என்ன ஆகுது? இந்த இம்பல்ஸ்க்கு என்ன ஆக போகுது? ரீடெஸ்ட் ஃபுல் இம்பல்ஸ். ரீடெஸ்ட் எடுக்குது. மார்க்கெட் ரன் பண்ணி பார்த்துதான் அந்த அந்த ரீடெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நான் நெக்ஸ்ட் விஷயம். சோ நான் என்ன பண்ணனும்? இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் செக் பண்ணுவானா? இது வரைக்கும் ஒரு 50%. இது வரைக்கும் வருதா? அந்த லெவல்ல ஒரு நிலைக்கு நீங்க பையிங் ஆப்பர்சூனிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம்? அங்க ரியாக்ஷனை பார்த்துட்டு நம்ம எடுக்கலாம். பையா செல். 1:1 ஹிட்டோ கொஞ்சம் நினைக்கிறேன். ஓகே. பிரேக் ஆகுது. ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் டிராவல் ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட கீ லெவல்ல நிக்கிறா. ஆமா ப்ரோ. ஸ்பின்னிங் டாப் பிரேக்கிங் வந்து என்னவா இருக்கு? சோ இந்த செல்லிங் என்ன இருக்கு? மார்னிங் ஸ்டார். இந்த செல்லிங் என்ன இருக்கு இங்க? ரைட்டா உங்களுக்கு என்ன தெரியுது இந்த லெவல்? நல்ல ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல தெரியுதா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்திருக்கு? பையிங் பிரஷர். மார்னிங் ஸ்டார். மார்னிங் சார் என்ன பண்ணலாம்? ஒரு பை எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு பை போடலாம் ப்ரோ. பை போலாமா? ரீடெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸ்டாப் லாஸ் என்ன? அந்த பிளாக் கேண்டில் 1:2 போலாமா? ஓகே. அந்த 1:2 வைக்கலாம். அந்த லைன் ரியாக்ஷன் பார்த்து நம்ம ரன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இல்ல ஃபுல்லாவே பக்கிரீங்களா இந்த மார்க்கெட் இது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு? ஏன்னா இங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆயிடுச்சு. அப்ப ஆமா மார்க்கெட் என்ன ரீடெஸ்ட் ஆகும்? முடிஞ்சிச்சு. ஆமா அது வரைக்கும் போகலாம்னு தோணல. நான் பிரேக் ஈவன் செட் பண்ணிக்கிறேன். ஆமா. ரன் பண்ணலாமா? ஐஷர். ஓகே ஆல் 1:1 ஹிட். என்ன பண்ணுவீங்க? பிரேக் ஆன் 0க்கு மூவ். ஓகே ஹோல்ட் பண்ணுங்க ப்ரோ. இங்க ஒரு இன்னொரு எடுக்கலாமா? ஹை பிரேக் டவுன் ஆயிடுச்சா? ஹை பிரேக் டவுன் ஆயிடுச்சா? அப்போ மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆயிட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல தான் போகுது. சோ அந்த லைன் அந்த மேல ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆகி கீழ கூட அது வரைக்கும் அந்த லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்ன பண்ணலாம்? ரன் பண்ணுங்க. அந்த ட்ரெண்ட் லைன் நான் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்னோட ஆர்டர் ஃபுல்லா க்ளோஸ் பண்றீங்களா? ஆமா ஆர்டர் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? சூப்பர் ப்ரோ. थैंक यू. சூப்பர் சூப்பர் ராஜேஷ். அதாவது ஒரு ட்ரெண்ட ஃபைண்ட் பண்ணி அதுல ட்ரேட் இருக்கிறதே ஒரு பெரிய தெரியுமா? அதாவது அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல ப்ராப்பரான என்ட்ரியை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்ணீங்க தெரியுமா? வேற லெவலுங்களா? அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கண்டினியூ பண்ணிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டீங்க. சில விஷயங்களை மேஜர் லெவல்ஸ் கொஞ்சம் மறக்கறீங்க. அதை பாத்துக்கோங்க. ஃபாலோ அப் இருக்கும். ரூல்ல ஃபாலோ அப் கண்டிப்பா இருக்கும். இருந்தாதான் நம்மளால டிராவல். நெக்ஸ்ட் இங்க வந்து மார்க்கெட் இங்க ரியாக்ட் ஆச்சுல, உடனே இது ஏன் ரியாக்ட் ஆகுதுங்கிறத நீங்க இங்க இருந்து கண்டுபிடிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மென்ட் லெவல் சொல்றோம்ல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அழகா 50% you can taking the buy in. buy போது இதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். அழகா மார்க்கெட்ல கரெக்ட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ராஜேஷ் டப்புன்னு இங்க சொல்றதுக்கு நான் ஒண்ணுமே பார்க்கல. சோ இந்த ட்ரேட் வந்து சோ சூப்பரா பண்ணிருந்தீங்க ராஜேஷ். வெல் டன். பெரிய கிளாப் பண்ணுங்க பாப்பா எல்லாரும். Thank you.